திடீரென காற்றில் பறந்த அரசு பேருந்தின் மேற்கூரை. உயிர் பயத்தில் அலறிய பயணிகள். யாருக்கு என்ன ஆச்சு? சாலையில் சென்று கொண்டிருந்த வாகன ஓட்டிகள் மீது விழுந்திருந்தா என்னவாகி இருக்கும்? திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அடுத்த வடமதுரை ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட குருத்தம்பட்டிக்கு தினந்தோறும் திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் இருந்து இயக்கப்பட்டு வரும் அரசு பேருந்திற்குத்தான் இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் இருந்து புறப்பட்ட அந்த பேருந்து NGO காலனி, முள்ளிப்பாடி பிரிவு, தாமரைப்பாடி, வடமதுரை வழியாக குருத்தம்பட்டிக்கு சென்றுவிட்டு அங்கிருந்து மற்ற பயணிகளை ஏற்றிக்கொண்டு திண்டுக்கல் நோக்கி அந்த பேருந்து வந்து கொண்டிருந்த போது வடமதுரை அருகே ஆடி காற்றுக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் பேருந்தின் மேற்கூரை திடீரென பறந்து விழுந்திருக்கிறது. உடனடியாக அந்த பேருந்தை ஓட்டுநர் ஓரமாக நிறுத்திவிட்டு பயணிகளுக்கு மாற்று பேருந்தை ஏற்பாடு செய்து அவர்களை அனுப்பி வைத்தனர். அதிர்ஷ்டவசமாக இந்த விபத்தில் பயணிகளுக்கோ வாகன ஓட்டிகளுக்கோ எந்த ஒரு சேதமும் காயமும் ஏற்படவில்லை. பழமையான பேருந்துகளை கழிவுக்கு போட வேண்டும், பேருந்தில் பயணிக்கக்கூடிய மக்களின் உயிர் அதில் அடங்கியிருக்கிறது என்பதை உணர்ந்து அரசாங்கம் பழைய பேருந்துகளை கழிவுக்கு போட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்களும் பயணிகளும் கோரிக்கை விடுக்கிறார்கள். தொடர்ந்து மேற்கூரை பழுதான தகரங்களை கயிறு மூலம் கட்டி ஓட்டுநர் அந்த பேருந்தை மெதுவாக டெப்போவிற்கு எடுத்து சென்றார். செய்திகளை வழங்குவோர் மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் பிஹைண்ட் வுட்ஸின் முத்தமழை சின்மயியின் லைவ் இன் கான்சர்ட் ஆகஸ்ட் 2ஆம் தேதி VGP கோல்டன் பீச் ரிசார்ட்டில் நடைபெற உள்ளது. இதற்கான டிக்கெட்டுகளை புக் மை ஷோ, டிஸ்ட்ரிக்ட் பை ஜொமேட்டோ, கின் ஆகிய ஆப்களில் புக் செய்து கொள்ளலாம். இணைந்திருங்கள் பிஹைண்ட் வுட்ஸ் செய்தியோடு.